So, hi students, hi Jagan, Vishnu, Meena. Okay, என்னோட ஆடியோ வீடியோ எல்லாமே கிளியர். ஸோ ஆடியோ வீடியோவில் ஏதாவது பிரச்சனை இருக்கா யாருக்காச்சு? எஸ், கிளியராக இருக்கா? ஓகே. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஹாஃப் இயர்லி மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ். ஓகேவா? ஸோ ஹாஃப் இயர்லியில் இருக்கக்கூடிய மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ். ஸோ அப்படியே வந்து லைவில் இருக்கிறவங்களாம் கொஞ்சம் அப்படியே ரெஸ்பாண்ட் பண்ணுங்கள் பார்ப்போம். ஓகே, ஹாய் ஷர்மிளா. ஸோ ஒரு ஃபயர் சேட்டில் ஒரு ஃபயர் போடுங்கப்பா. ஓகே, ஸோ நம்ம ஆல்ரெடி மேம் அப்போ ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் சாப்டர் இன்றைக்கி பார்க்க மாட்டோமா அப்படின்னா, ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் சாப்டர் நம்ம ஆல்ரெடி ப்ரீவியஸ் லைவ் வீடியோவில் பார்த்துட்டோம், சரியா? ஸோ அதனால் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்கலாம், சாப்டர் 3, 4, 5, 6 4 சாப்டர். அடுத்த கிளாஸில் 9, 10, 11 பார்க்கலாம். அண்ட் அதுக்கப்புறம் நம்ம 5 மார்க்ஸ் பார்த்துடலாம். டாப் 5 மார்க்ஸ் ஒரு 2 லைவில் நம்ம கவர் பண்ணிடலாம், சரியா? அதுக்கப்புறம் நீங்கள் கேட்ட நியூமெரிக்கல்ஸ். ஓகே ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின், நம்மளுக்கு எக்ஸாம் டேட் எப்போ? 15th இல்லையா? பப்ளிக் இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம வந்து அசால்ட்டாக படிக்காமல் இருக்க வேணாம். நம்ம இப்போ இருந்தே கொஞ்சம் கொஞ்சமாக படித்தாதான் நம்ம 12th போகும்போதும் நல்ல மார்க் எடுக்க முடியும். இப்போவே வந்து எதுக்கு படிச்சுட்டு, பப்ளிக் தானே, பப்ளிக் இல்லை தானே, விட்டுடலாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப அசால்ட்டாக இருந்துட்டிங்க அப்படின்னா 12th உங்களுக்கு சேம் அதே மைண்ட் செட்டு தான் உங்களுக்கும் இருக்கும். கொஞ்ச நேரம் விளையாண்டுட்டு படிக்கலாம், கொஞ்ச நேரம் ஃபோன் பார்த்துட்டு படிக்கலாம், கொஞ்ச நேரம் ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து வெளியே போகலாம் அப்படின்னு தான் இருக்கும். ஸோ அதனால் இப்போ இருந்தே படிக்கிறதுக்குனா நான் ஒரு 3 hours டெய்லி படிப்பேன் அப்படின்னு ஒரு மைண்ட் செட் பண்ணுங்கள். அப்போ தான் 12th படிக்க முடியும். ஓகேவா? ஆமாம், 2 மார்க் தான் நான் டீச் பண்ணிகிட்ருக்கேன். ஓகேவா? ஹாய் ஸ்வர்ணம், சத்யா, கேஎம்எஸ், ஹாய். ஓகே, ஸோ 15th எக்ஸாம் டேட்டு. பப்ளிக் இல்லை அப்படின்னலாம் நம்ம அசால்ட்டாக இருக்கக்கூடாது. நம்ம பப்ளிக் இல்லைனாலும் கரெக்டாக உட்காந்து படிக்கணும், சரியா? ஓகே, ஸோ ஸ்டார்ட் பண்ணலாமா? ஒரு ஃபயர் போடுங்கப்பா லைவில். ஓகே, ஸோ ஃபஸ்ட் வந்து எஸ். ஓகே, ஸோ ஃபஸ்ட் லாஸ் ஆஃப் மோஷன், சரியா? ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம ஆப்பில் கொஞ்சம் நம்ம வந்து ஆப் பற்றி பேசிடலாம். 100 லேர்னிங் ஆப்பில் டெய்லியும் 2 hours லைவ் போகுது. இப்போ உங்களுக்கு ஆல்ரெடி ஹாஃப் இயர்லி எக்ஸாம் வரப்போகுது இல்லையா? ஸோ ஹாஃப் இயர்லி எக்ஸாமுக்கான மேரத்தான் போயிட்டுருக்கு. இப்போது டெய்லி ஒரு சாப்டர் ஒன் ஷார்ட்டாக மேம் வந்து சூப்பராக 2 hours சொல்லி கொடுத்துட்டு அப்போவே வந்து எழுத வச்சுட்டும் இருக்காங்க. ஸோ இந்த ஹாஃப் இயர்லி மேரத்தான் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா ஆப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணோன்னே ஃப்ரீ கைட் புக்ஸ் அண்ட் இண்டிவிஜுவல் அட்டென்ஷன், மென்டார் சப்போர்ட்டும் இருக்குது. மென்டார் சப்போர்ட் எதுக்காக அப்படின்னா, நீங்கள் என்னென்ன படிக்கணும், நாளைக்கு உங்களுக்கு ஸ்கூல் ஹோம்ஒர்க் இருக்குது, செல்ஃப் ஸ்டடி பண்ண முடியாதுன்னா அப்போ என்னென்னலாம் படிக்கலாம் அப்படின்னு வந்து உங்களுக்கு ஒரு கைடன்ஸ்க்காக தான், சரியா? ஸோ மென்டர் சப்போர்ட் இருக்குது அண்ட் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எல்லாமே ஆப்லேயே இருக்குது. நீங்கள் டவுன்லோட் பண்ணி இப்போ கூட நீங்கள் டவுன்லோட் பண்ணி சும்மா 100 லேர்னிங் ஆப் வந்து டவுன்லோட் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் லிங்க் இருக்கும், நீங்கள் அதுலேருந்து இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எடுத்துக்கலாம். அண்ட் அதே மாதிரி 11th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் இந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் ட்ரையலும் சேர்ந்துக்கோங்க. 3 days உங்களுக்கு ட்ரையலும் இருக்குது, சரியா? அது போக வீக்லி டெஸ்ட்டு, எக்ஸாம் அப்போ அந்த 2 நாள் லீவ் இருக்குது அப்படின்னா அந்த 2 நாள் லீவ்லேயுமே வந்து கரெக்டான கைடன்ஸ் உங்களுக்கு எல்லாமே இருக்குது, சரியா? ஸோ இதுதான் நம்பர். 11th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் இந்த நம்பருக்கு கால் பண்ணலாம். ஓகே, ஜான்லேருந்து உங்களுக்கு 12th போர்ஷன்ஸும் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ சைமில்டேனியஸாக 2மே தான் இருக்கும். ஓகே, ஹாய்ப்பா. இன்றைக்கி 10th லைவ் இல்லை, இன்றைக்கி வந்து ஸ்வர்ணம், இன்றைக்கி வந்து 11th லைவ், சரியா? ஓகே, ஸோ ஃபஸ்ட் கொஸ்டின் பார்த்தலாமா? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் மட்டும்தான் நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம் லைவில். ஸோ அதை மட்டும் ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ் பண்ணி முடிச்சிடலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஸ்டேட் நியூட்டன் செகண்ட் லா. நியூட்டனோட செகண்ட் லா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு ஆப்ஜெக்ட் மேலே ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. எஃப்னா என்ன? ஆப்ஜெக்ட் மேலே ஒரு ஃபோர்ஸ், அதாவது ஒரு ஆப்ஜெக்டை நான் தூக்கி வீசுகிறேன் அப்படின்னா அது ஒரு ஃபோர்ஸ். அந்த ஆப்ஜெக்டில் ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸ் எப்படி இருக்குமா? இட் வில் பி டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் மொமெண்டம். ஓகே, மொமெண்டம் அப்படின்னா மொமெண்டம்னா என்ன? ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு மாசும் இருந்து அது ஒரு மாஸில் ஸ்பீடாக போயிட்டுருக்கு அப்படின்னா அது நம்ம மொமெண்டம், அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு மொமெண்டம் இருக்குதுன்னு சொல்லுவோம். இப்போது ஒரு ஆப்ஜெக்டோட மொமெண்டம் எப்போ மாறுதோ அப்போ ஃபோர்ஸும் மாறும்னு சொல்கிறாங்க. ஹாய் ஜெகன், நான் நல்லா இருக்கேன். ஹாய் ரெனிஷா, எப்படி இருக்கீங்க? எஸ், நேற்று லைவ் வந்தீங்க இல்லையா? ஹாய் சந்தோஷ். ஓகே, ஸோ இதுதான் வந்துட்டு நம்மளுக்கு என்னது, நியூட்டன் செகண்ட் லா. ஓகே ஓகே, ஸோ இப்போ அடுத்தது
F is directly proportional to நம்ம P எப்படி எழுதலாம் M into V அப்படின்னு P எழுதலாம் ஓகேவா ஹாய் ஹர்ஷினி ஓகே ஸோ M into V அப்போ dP Pக்கு பதில் M into V by dt ஓகே இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணிக்கலாம் M காமனாக வெளியில் எடுத்துடலாம் ஏன்னா M வந்து ஒரு கான்ஸ்டன்ட் சரியா நோ ஹர்ஷினி தானே உங்கள் பேர் ஞாபகம் இருக்குது நல்லாவே சரியா ஸோ F is directly proportional to M dV by dt rate of change of velocity என்ன dV by dt னா rate of change of velocity அதை நம்ம ஏன்னு எழுதலாம் அப்போ F is directly proportional to F is equal to ma இதுதான் நியூட்டனோட செகண்ட் லா ஓகே இதை நோட் பண்ணிக்கோங்க சரியா தமிழில் தானே எடுக்கிறேன் சந்தோஷ் ஆனால் தமிழில் எல்லாம் எடுத்துகிட்டு வரல பட் நான் சொல்கிறதே உங்களுக்கு புரியும் எதாவது டவுட்னா கேளுங்க ஓகேவா இது வந்து சாப்டர் 3ோட 2 மார்க்ஸ் பார்த்துட்ருக்கோம் ஓகே ஹர்ஷினி கிளியர் ஸோ இது புரிஞ்சிச்சா இது எப்படின்னு புரிஞ்சிச்சா நியூட்டன் செகண்ட் லா என்ன சொல்கிறாங்க ஃபோர்ஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் இட்ஸ் மொமெண்டம் பியை எப்படி எழுதுகிறோம் பியை வந்து எம் இன்ட்டு வின்னு எழுதுகிறோம் ஸோ இதில் எம்மை வெளியே கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா டிவி பை டிடி இருக்கும் டிவி பை டிடி என்னது அதுதான் ஆக்சலரேஷன் அப்போ எஃப் இஸ் ஈக்குவல் டு எம்ஏ ஓகே அடுத்தது 1 நியூட்டன் இப்போ தான் நம்ம பார்த்தோம் எஃப் இஸ் ஈக்குவல் டு எம்ஏ அப்படின்னு பார்த்தோம் இல்லையா இப்போ இதில் எஃபோட யூனிட் என்ன எஃபோட யூனிட் வந்து நியூட்டன் அப்போ நான் என்னென்னு எழுதுறேன்னா 1 நியூட்டன் அப்படின்னு சும்மா எழுதிக்கிறேன் which is equal to மாஸோட யூனிட் என்ன மாஸோட யூனிட் வந்து கேஜி அப்போ நான் 1 கேஜின்னு எழுதிக்கிறேன் அண்ட் ஆக்சிலரேஷனோட யூனிட் என்ன எம் எஸ் மைனஸ் 2 ஸோ இதை நான் 1 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர்னு இப்படி எழுதிக்கிறேன் இப்போது 1 நியூட்டனை டிஃபைன் பண்ண சொன்னாங்க அப்படின்னா எனக்கு எப்போ 1 நியூட்டன் ஃபோர்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும் ஒரு நியூட்டன்னா கொஞ்சம் ஜாஸ்தியான ஃபோர்ஸ்ன்னு வச்சுக்கோங்க எப்போ 1 நியூட்டன் ஃபோர்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும்னா எப்போ 1 கேஜி மாஸ் 1 கேஜி மாஸ்னால் ரொம்ப குட்டியான வெயிட் தான் 1 கேஜி ஸோ எப்படி சொல்லலாம் ஒரு மவுஸ் வெயிட் சொல்லலாம் 1 கேஜி மாஸில் சரியா இப்போ இந்த மவுஸை நான் தூக்கி வீசுகிறேன் இதோட ஸ்பீடு இது போகிற ஸ்பீடு பார்த்தீங்கன்னா எம்எஸ் 1 ms பவர் மைனஸ் 2 இருக்குது அதோட ஆக்சிலரேஷன் அப்போ 1 கேஜி மாஸை நான் 1 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணி தூக்கி வீசினேன் அப்படின்னா தட் இஸ் கால்ட் 1 நியூட்டன் அப்போ எப்படி எழுதுவீங்க 1 நியூட்டன் இஸ் டிஃபைன்ட் ஆஸ் த ஃபோர்ஸ் விச் ஆக்ட்ஸ் ஆன் 1 கேஜி to give an acceleration of 1 meter per second square in the direction of force சரியா so 1 newton is defined as the force which acts on 1 kg mass to give an acceleration of 1 meter per second square in the direction of force clear இதுதான் வந்துட்டு 1 நியூட்டனோட எக்ஸ்பிளனேஷன் ஏதாவது டவுட் இருக்கா எஸ் ஓகே அடுத்தது டிஃபைன் நியூட்டன்ஸ் தேர்ட் லா நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் ஆக்ஷன் அண்ட் ரியாக்ஷன் இப்போ சப்போஸ் நான் வந்துட்டு ஸ்விம்மிங் பண்ணுறேன் என் கையை வச்சு நான் இப்படின்னு டேப் பண்ணும்போது காலை வச்சு டேப் பண்ணும்போது நான் கொஞ்சம் ஃபார்வர்டாக போடுறேன் எதனால் தண்ணி என்னை முன்னாடி தள்ளுது ஸோ இங்கே நான் அந்த டேப் பண்ணுறேன் இல்லையா அது ஆக்ஷன் தண்ணி என்னை முன்னாடி தள்ளுது இல்லையா அது ரியாக்ஷன் ஸோ ஆக்ஷனும் ரியாக்ஷனும் எனக்கு ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் இஃப் தேர் இஸ் அன் ஆக்ஷன் இல்லைனா ஃபார் எவ்ரி action there is an equal and opposite reaction சரியா ஸோ இந்த ஆக்ஷனும் ரியாக்ஷனும் ஒரு பேர் மாதிரி அவங்க ரெண்டு பேரும் வந்துட்டு ஒரே ஆக்ஷன் நடந்துடுச்சுன்னா உடனே ஒரு ரியாக்ஷனும் இருக்கும் சரியா இவங்க ரெண்டு பேரும் வந்துட்டு எப்போவுமே 2 டிஃப்ரெண்ட் ஆப்ஜெக்ட் மேலே தான் நடப்பாங்க ஸோ அந்த ஸ்விம்மிங்கே ஒன்று வந்துட்டு நான் இன்னொன்று தண்ணி இல்லையா ஸோ 2 டிஃப்ரெண்ட் பாடி மேலே தான் எனக்கு ஆக்ஷன் ரியாக்ஷன் நடக்கும் ஸோ நியூட்டன்ஸ் தேர்ட் law states that for every action there is an equal and opposite reaction so action and reaction pair of forces do not act on same body ரெண்டுமே ஒரே பாடியில் இருக்காது ஓகேவா எப்போவுமே 2 டிஃப்ரெண்ட் பாடிஸ் மேலே தான் இருக்கும் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எல்லாம் படிச்சிட்டிங்களா வெரி குட் கண்டிப்பாக கஷ்டமாக தான் இருக்கும் ஹர்ஷினி கஷ்டப்பட்டு தான் நம்ம படிச்சிட்டிங்க அப்படின்னா அது நான் உங்களுக்கு எக்ஸாம் அப்போது இப்போ தெரியாது எக்ஸாமுக்கு முன்னாடி நாள் அப்பாடா நான் படிச்சிட்டேன் அப்படின்னு இருக்கும் சரியா ஸோ அடுத்தது அண்டர் வாட் கண்டிஷன் வில் அ கார் ஸ்கிட் எப்போ வந்து கார் வந்து ஸ்கிட் ஆகி அதாவது ஒரு ரோடு நான் டேர்ன் பண்ணும்போது எப்போ ஒரு கார் ஸ்கிட் ஆகும்னு கேட்குறாங்க ஸ்கிட்னா தெரியும் இல்லையா டயர் தேஞ்சிட்டு போய் எங்கேயாவது இடிக்கிற மாதிரி போகிறது ஸோ அதுதான் ஸ்கிட்டு ஸோ எப்போ வந்து ஒரு காரு ஸ்கிட் ஆகும்னு கேட்குறாங்க ஸோ எப்போ ஒரு காரு ஸ்கிட் ஆகும் அப்படின்னா ஓகே அந்த காரோட சென்ட்ரிபியூட்டல் ஃபோர்ஸ் வந்து எனக்கு ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனை விட ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா ஸோ எப்படி எழுதுவீங்க
mv square by r is greater than mu s mg. இந்த கண்டிஷனில் மட்டும்தான் எனக்கு ஒரு கார் ஸ்கிட் ஆகும். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ எப்போ ஒரு கார் ஸ்கிட் ஆகும்? if the static friction is not able to provide enough centripetal force. எனக்கு ஒரு ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் எனக்கு தேவையான சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸை கொடுக்கலன்னா அப்போ காரு ஸ்கிட் ஆகும். ஓகே, ஸோ சாப்டர் 4 போயிடலாமா? ஒர்க், எனர்ஜி, பவர். எஸ், ஸோ ரைட் டவுன் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் கன்சர்வேட்டிவ் அண்ட் நான் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ். கிவ் 2 எக்ஸாம்பிள்ஸ். ஸோ கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ்னால் என்ன, நான் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ்னால் என்ன? சரியா? ஸோ கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் அப்படின்னா எனக்கு வந்து பாத்தை டிபெண்ட் பண்ணி இருக்காது. இட் இஸ் பாத் இண்டிபெண்ட்னு சொல்லுவாங்க. அதாவது எந்த பாத்தில் போகிறோமோ அது இண்டிபெண்ட், பாத்தை பற்றி எனக்கு கவலையே பட வேணாம். ஆனால் நான் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ்னால் ஒர்க் டன் டிபெண்ட்ஸ் ஆன் பாத்தை டிபெண்ட் பண்ணி இருக்கும். சரியா? ஸோ கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் ஒர்க் டன் ஆன் அ ரவுண்ட் ட்ரிப் இஸ் 0. ஏன்னா இட் இஸ் பாத் இண்டிபெண்ட், எந்த பாத்தில் போகணும்னு தேவையில்லை. ஸோ ரவுண்ட் ட்ரிப்பில் என்ன ஆகும், இப்படி போயிட்டு ஒரே இடத்துல தான் வந்து நிற்கிறோம். ஸோ அங்கே ஒர்க் டன் 0. பட் ஆனால் நான் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸில் ஒர்க் டன் 0 ஆகாது. இங்கே எனக்கு டோட்டல் எனர்ஜி கான்ஸ்டன்ட். சரியா? ஸோ டோட்டல் எனர்ஜி இங்கே கான்ஸ்டன்ட். இங்கே எனர்ஜி வந்து ஹீட்டாவோ இல்லை சவுண்டாவோ வெளியே வர வாய்ப்பு இருக்குது. ஒர்க் டன் வந்து டோட்டலி ரிகவரபிள், இங்கே ஒர்க் டன் ரிகவர் பண்ண முடியாது. சரியா? ஹாய் ரிஷிஸ் குக்கிங். அண்ட் இங்கே நம்ம ஃபோர்ஸ் எப்படி எழுதுவோன்னா, ஃபோர்ஸ் இஸ் நத்திங் பட் நெகட்டிவ் கிரேடியன்ட் ஆஃப் பொட்டென்ஷியல். இப்படி நான் ஒரு ஃபார்முலாவை சொல்லலாம், ஒரு ரிலேஷனை சொல்லலாம். ஓகே, பட் ஆனால் இந்த சைடு வந்து எனக்கு நோ சச் ரிலேஷன் எக்ஸிஸ்ட். இங்கே அந்த எந்த மாதிரியும் ரிலேஷனும் இருக்காது. ஓகேவா? எஸ் சொல்லுங்கள் நருட்டோ, என்ன ஆச்சு? எக்ஸாம்பிள்ஸ் என்னென்ன? எலாஸ்டிக் ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ், எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ், மேக்னெட்டிக் ஃபோர்ஸ், கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். இங்கே எனக்கு வந்து ஏர் ரெசிஸ்டன்ஸ்னால க்ரியேட் ஆகிற ஃபோர்ஸ் விஸ்கஸ் ஃபோர்ஸ். விஸ்கஸ் ஃபோர்ஸ்னால் என்னப்பா? விஸ்கஸ் ஃபோர்ஸ் அப்படின்னா இந்த ஆயில் இருக்கு இல்லையா, ஆயில், க்ரீஸு, இந்த வலுவலுன்னு இருக்கும் இல்லையா, ஹனி, அங்கே க்ரியேட் ஆகிறது எல்லாமே எனக்கு விஸ்கஸ் ஃபோர்ஸ். சரியா? ஸோ அங்கே இருக்கிற ஃபோர்ஸ் வந்து நான் கன்சர்வேட்டிவ்னு சொல்லுவோம். கிளியர்? ஸோ ஏதாவது டவுட் இருக்கா? எஸ், ஓகேவா? கிளியரா? எஸ் சொல்லுங்க நருட்டோ. என்ன ரிப்ளை பண்ணும்? கொஸ்டினே கேட்காம ரிப்ளை பண்ணுங்க மேம்னா நான் என்ன எதை ரிப்ளை பண்ணுறது? கொஸ்டின் கேளுங்க, நான் ரிப்ளை பண்ணுறேன். ஓகே, ஸோ அடுத்தது எலாஸ்டிக் அண்ட் இன்எலாஸ்டிக் சொல்யூஷன். எலாஸ்டிக் சொல்யூஷனில் நம்ம நேற்று பார்த்தோம் இல்லையா, எலாஸ்டிக் சொல்யூஷனில் மொமெண்டம் கன்சர்வ். இன்எலாஸ்டிக் சொல்யூஷனில் மொமெண்டமை கன்சர்வ் பண்ண முடியாது. எலாஸ்டிக் சொல்யூஷனில் மொமெண்டம் கன்சர்வ், கைனெட்டிக் எனர்ஜி கன்சர்வ்ட். ஓகேவா? பட் ஆனால் இன்எலாஸ்டிக் சொல்யூஷனில் அப்படி இல்லை. டோட்டல் மொமெண்டம் கன்சர்வ், டோட்டல் கைனெட்டிக் எனர்ஜி கன்சர்வ்ட். டோட்டல் மொமெண்டம் கன்சர்வ்ட், டோட்டல் கைனெட்டிக் எனர்ஜி இஸ் நாட் கன்சர்வ்ட். இங்கே வந்து கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ், இங்கே நான் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ். இங்கே மெக்கானிக்கல் எனர்ஜி டிசிபேட் ஆகாது. இங்கே மெக்கானிக்கல் எனர்ஜி ஹீட்டாவோ லைட்டாவோ சவுண்டாவோ டிசிபேட் ஆகிடும். டிசிபேட்னா வெளியே வருது. சரியா? ஸோ இது ஒரு 3 மார்க்ப்பா. இது ஒரு இம்பார்ட்டன்ட் 3 மார்க். கன்சர்வேட்டிவ் அண்ட் நான் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ். ஓகேவா? நருட்டோ உங்கள் கொஷினே எனக்கு வரல. நீங்கள் லாஸ்ட்டாக பண்ண மெசேஜ் வந்து ப்ளீஸ் ரிப்ளை மேம், ரிப்ளை பண்ணுங்கள், அவ்வளோதான். உங்கள் கொஸ்டின் எதுவுமே எனக்கு வரலப்பா. சரியா? எஸ், ஓகே. ஸோ அடுத்தது வாட் இஸ் மீன் பை கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெஸ்டிடியூஷன் அண்ட் பவர், லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி. ஓகேவா? எஸ். ஸோ ஃபஸ்ட்டு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெஸ்டிடியூஷன்னா என்னென்னு பார்க்கலாமா? ஸோ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெஸ்டிடியூஷன் ஒரு இம்பார்ட்டன்ட் 2 மார்க். என்ன இப்படின்னா என்ன? இப்போ சப்போஸ் 2 பால்ப்பா, 2 பால் வந்து இப்படி வந்து மோதுறாங்க. இப்படி வந்து என்ன ஆகுறாங்க? மோதுறாங்க. ஸோ அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா, ஓகே, அது என்னன்னு சொல்லுவோன்னா, மோதுறது என்ன? 2 பேரும் ஒரு வெலாசிட்டியில் வந்து மோதுறாங்க, அப்ரோச் பண்ணுறாங்க 2 பேரும் ஒருத்தருக்கு. அப்போது பிஃபோர் கொல்லிஷன் அப்போது அவங்களோட வெலாசிட்டி ஆஃப் அப்ரோச்சும் இதுதான் தான் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெஸ்டிடியூஷன். அப்போ பிஃபோர் கொலிஷனுக்கு முன்னாடி அவங்களோட கோஎஃபிஷியன்ட் ஆஃப் அவங்களோட வெலாசிட்டி ஆஃப் செப்பரேஷன் அப்ரோச்சும்
இடிச்சோன்னே என்ன ஆவாங்க, 2 பேரும் இப்படி தனித்தனியாக பிரிஞ்சு போயிடுவாங்க. கரெக்டாக? அப்போ ஆஃப்டர் கொலிஷன் அவங்களோட வெலாசிட்டி ஆஃப் செப்பரேஷனும் ஒரு ரேஷியோவில் இருக்கும். அதை தான் நம்ம ஈன்னு சொல்லுவோம். ஸோ ஈனா என்ன? கோஎஃபிஷியன்ட் ஆஃப் restitution defined as the ratio of velocity of separation after collision to the velocity of approach before collision. சரியா? ஸோ இதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? v2 minus u2 v2 minus u2 divided by u1 minus v1. ஸோ இதுதான் ஃபார்முலா, நோட் பண்ணிக்கோங்க. சரியா? ஸோ அடுத்தது அதே மாதிரி வாட் இஸ் பவர்? பவர்னால் என்ன? ஒரு வேலை நடக்குது, எனர்ஜி டெலிவர் ஆகுது அப்படின்னா அங்கே அந்த வேலை, அந்த ஒர்க் டன் டைமை பொறுத்து எப்படி மாறிச்சு அப்படின்னா அது பவர். ஓகேவா? ஸோ த ரேட் ஆஃப் ஒர்க் டன், எபிலிட்டி, ஒர்க் பவர்னா கேப்பபிலிட்டி டு டூ ஒர்க். என்னால் ஒரு வேலை செய்ய முடியுது, பட் அது எவ்வளோ எஃபிஷியண்ட்டாக செய்ய முடியுது. இப்போ என் ஃப்ரெண்டு வந்து 4 days 8 சாப்டர் படிக்கிறான், நான் 2 days படிக்கிறேன் அப்படின்னா அப்போ அவனை விட எனக்கு பவர் ஜாஸ்தி. ஏன்னா நான் அந்த சாப்டரை ரொம்ப கம்மியான டேஸில் படிச்சிட்டேன் இல்லையா? ஸோ அதை நம்ம பவர்னு சொல்லுவோம். த ரேட் ஆஃப் ஒர்க் டன் ஆர் எனர்ஜி டெலிவர்ட் இஸ் கால்ட் பவர். ஸோ பவர் எப்படி சொல்லலாம்? ஒர்க் டன் பை டைம். சரியா? ஓகே. ஸோ அடுத்தது லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி. லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி வந்துட்டு என்ன சொல்கிறாங்க? லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி இட் ஸ்டேட்ஸ் தட் எனர்ஜியை வந்து என்னால் க்ரியேட்டும் பண்ண முடியாது, டெஸ்ட்ராயும் பண்ண முடியாது. எனர்ஜியை என்னால் என்ன பண்ண முடியாது? க்ரியேட்டும் பண்ண முடியாது, டெஸ்ட்ராயும் பண்ண முடியாது. எனர்ஜியை என்னால் ஒரு ஃபார்மில் இருந்து இன்னொரு ஃபார்முக்கு ட்ரான்ஸ்ஃபர் தான் பண்ண முடியும். சரியா? ஸோ தட் எனக்கு அப்படி நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது மொத்த சிஸ்டம்லேயும் எனக்கு எனர்ஜி எப்படி இருக்கும்? சேவாக இருக்கும். ஓகே Jangan. So it may be transferred from one form to another, but the total energy of an isolated system remains constant ஆக இருக்கும். சரியா? அடுத்தது சாப்டர் 5 போயிடலாமா? எஸ், சாப்டர் 5 போயிடலாமா? மோஷன் ஆஃப் சிஸ்டம் ஆஃப், ஓகே ஹர்ஷினி, ஓகே, மோஷன் ஆஃப் சிஸ்டம் ஆஃப் பார்ட்டிகல்ஸ். நீங்கள் மட்டும் தான் இருந்தீங்க, இப்போ நீங்களும் போகிறீங்க, சூப்பர். ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு டிஃபைன் சென்டர் ஆஃப் மாஸ். சென்டர் ஆஃப் மாஸ் அப்படின்னா என்ன? சென்டர் ஆஃப் மாஸ் அப்படின்றது எனக்கு மொத்தம் ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது, இப்போ இந்த பென் இருக்குது, இந்த பென்னோட மொத்த மாஸும் இந்த பென்னோட சென்டரில் தான் கான்சென்ட்ரேட் ஆகிருக்குன்னு சொல்கிறாங்க. இதுதான் என்னது? சென்டர் ஆஃப் மாஸ். ஸோ இந்த பென்னோட சென்டர் ஆஃப் மாஸ் எங்கே? சென்டரில். ஒரு பால் எடுத்துக்கோங்க, பாலோட சென்டர் ஆஃப் மாஸ் என்ன? அதோட சென்டரில். ஸோ இந்த மாதிரி ஒரு பாடியோட மொத்த மாஸுமே, என்டையர் மாஸுமே அப்பியர்ஸ் டு பி கான்சென்ட்ரேட்டட் அட் இட்ஸ் சென்டர். அதுதான் சென்டர் ஆஃப் மாஸ். ஸோ த சென்டர் ஆஃப் மாஸ் ஆஃப் அ பாடி இஸ் டிஃபைன்ட் as a point where the entire mass of the body appears concentrated. சரியா? டார்க்குனா என்ன? அதோட யூனிட். டார்க்குனா என்னப்பா? டார்க் வந்து இப்போ சப்போஸ் நான் வந்து இந்த ஒரு ரூம்குள்ளே போகிறேன், டோரை திறந்துட்டு போகிறேன். சரியா? ஸோ நம்ம என்ன பண்ணுறோம்? இப்படி வந்து டோரை ஓப்பன் பண்ணிட்டு போகிறோம். ஓகே. இல்லை ஒரு புக்கே இருக்குது, புக்கோட பேஜை நான் இப்படி ஓப்பன் பண்ணுறேன், க்ளோஸ் பண்ணுறேன். இது எல்லாமே என்ன நடக்குது? எனக்கு வந்து ஒரு ஃபோர்ஸை கொடுத்து நான் வந்து அதை வந்து ரொட்டேட் பண்ணுறேன் இல்லையா? ஃபுல்லாக இல்லைனாலும் ஹாஃபாக ரொட்டேட் பண்ணுறேன். இதை நம்ம டார்க்குன்னு சொல்லுவோம். டார்க்குனா என்ன? த ரொட்டேட்டிங் ஃபோர்ஸை நம்ம டார்க் அப்படின்னு வந்து சொல்லுவோம். சரியா? இங்கே வந்து இதுதான் ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன். இது நம்ம கொடுக்குற ஃபோர்ஸ் எஃப். இங்கேருந்து இது வரைக்கும் ரேடியஸ்னு சொல்லலாம், இல்லை டின்னு சொல்லலாம். சரியா? எஸ். ஸோ torque is defined as the moment of external applied force about a point or axis of rotation. So torque is equal to R into F. So cross productல இருக்குது, cross productை ரிமூவ் பண்ணால் நம்ம என்ன பண்ணணும்? சைன் தீட்டாவை ஆட் பண்ணணும். அப்போ RF சைன் தீட்டா n cap. n cap என்னதுப்பா? n cap தான் வந்துட்டு எனக்கு வெக்டார், யூனிட் வெக்டார். ஸோ இங்கே ஆர்னா என்ன சொன்னேன்? டிஸ்டன்ஸ்னு சொன்னேன். ஸோ டிஸ்டன்ஸோட யூனிட் என்ன? m. ஃபோர்ஸோட யூனிட் என்ன? நியூட்டன். அப்போ எனக்கு டார்க்கோட யூனிட் நியூட்டன் மீட்டர். சரியா? எஸ், கிளியர்? ஓகே. ஸோ அடுத்தது போகலாமா? வாட் ஆர் த கண்டிஷன்ஸ் இன் விச் ஃபோர்ஸ் கேனாட் பி ப்ரொடியூஸ் டார்க்? ஸோ எந்தெந்த கண்டிஷனில் எனக்கு ஃபோர்ஸ் வந்து டார்க்கை ப்ரொடியூஸ் பண்ணாது? எப்போவுமே நான் என்ன சொன்னேன்? ஃபோர்ஸ், ஒரு ரொட்டேட்டிங் ஃபோர்ஸ் இருக்குது அப்படின்னா அங்கே டார்க் ப்ரொடியூஸ் ஆகும். டார்க் ஃபார்மில் என்ன பார்த்தோம்? ஆர் இன்டூ எஃப். டார்க் இஸ் ஈக்குவல் டு ஆர்எஃப் சைன் தீட்டான்னு பார்த்தோம். சரியா?
இப்போது இந்த இடத்துல எனக்கு சைன் தீட்டாவோட வேல்யூ 0 ஆச்சு அப்படின்னா சைன் 0 என்ன 0, அப்போ டார்க் வந்து 0 ஆகிடும். அப்போ டார்க் 0 ஆயிடுச்சு அப்படின்னா அப்போ எனக்கு டார்க்கே இல்லை, டார்க் ஃபோர்ஸ் வந்து டார்க்கே ப்ரொடியூஸ் பண்ணலன்னு அர்த்தம். ஸோ டார்க் இஸ் 0 when R and F are parallel. ஸோ தீட்டா இஸ் 0 டிகிரி. இதே இப்போ தீட்டா 180 டிகிரியாக இருந்துச்சுன்னா ஆரும் எஃப்பும் ஆன்டி பேரலில் இருக்காங்க. சரியா, இந்த கண்டிஷனில் ஆரும் எஃப்பும் ஒரே டைரக்ஷனில் இருந்தால், இந்த கண்டிஷனில் ஆர் இந்த பக்கம் எஃப் இந்த பக்கம். ஓகே, ஸோ இந்த கண்டிஷனில் ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டை நோக்கி ஆக்ட் ஆகுது அப்படின்னா அப்போ ஆரும் 0 டார்க்கும் 0. அப்போ என்னது டோட்டல் டார்க்கு 0 ஆகிடும். சரியா, ஸோ நம்ம டே டு டே லைஃப்பில் எங்கெங்கெல்லாம் வந்துட்டு டார்க்கை நம்ம பார்க்கலாம் அப்படின்னா opening a bottle cap, சரியா, opening a door, closing and opening a door, about it hinges. hingesனா அந்த இந்த axis of rotation சொன்னோம் இல்லையா, அதுதான் அந்த லாஸ்ட் நம்ம வந்து ஸ்க்ரூ போட்டு டைட் பண்ணி வச்சுருப்போம் இல்லையா அது. ஸோ அடுத்தது opening and closing of a door about the hinges, turning off a nut using a wrench, turning off a nut using a wrench. clear? ஸோ இது ரெண்டில் ஏதாவது டவுட் இருக்கா? இதில் ஏதாவது டவுட் இருக்காப்பா? ஸோ நெக்ஸ்ட் போகலாமா? ஓகே, நெக்ஸ்ட்டு வாட் இஸ் த ரிலேஷன் பிட்வீன் டார்க் அண்ட் ஆங்குலார் மொமெண்டம்? டார்க்குனா என்ன? டார்க்குனா டவ். ஸோ டவ்வை எப்படி எழுதலாம் அப்படின்னா இப்படி. ஆங்குலார் மொமெண்டம்னா என்ன? எல். இப்போ இந்த டார்க்குக்கும் எல்லுக்கும் என்ன ரிலேஷன்னு கேட்குறாங்க. சரியா, ஸோ இப்போது ஓகே, ஸோ இது டார்க், இது எல். இவங்க ரெண்டு பேத்துக்கும் என்ன ரிலேஷன் கேட்குறாங்க. ஸோ நம்ம டார்க்கை எப்படி எழுதலாம் அப்படின்னா டார்க் இஸ் ஈக்குவல் டு ஐ ஆல்ஃபா. சரியா, டார்க் எப்படி எழுதலாம்? ஐ இன்ட்டு ஆல்ஃபா. ஆல்ஃபானா ஆங்குலார் ஆக்சிலரேஷன். சரியா, இப்போ ஆல்ஃபாவை அகெயின் நம்ம எப்படி எழுதலாம்? டி ஒமேகா பை டிடி. ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு ஐ. ஆல்ஃபானா டி ஒமேகா பை டிடி. சரியா, ஸோ டார்க் இஸ் ஈக்குவல் டு டி. ஐ உள்ளே வந்துருச்சு. ஓகே, அப்போ டிஐ ஒமேகா பை டிடி. ஸோ டிஐ ஒமேகா பை டிடினா அதுதான் எல்லை வந்து நம்ம ஐ ஒமேகான்னு எழுதலாம். அப்போ இந்த டேர்ம் என்ன ஆகிடும்? எல் ஆகிடுமா? ஸோ எல் டிஎல் பை டிடி, இதுதான் டார்க். ஸோ டார்க்குனா என்ன? டார்க்குனா இட் இஸ் ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஆங்குலார் மொமெண்டம். கிளியர்? ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஆங்குலார் மொமெண்டம். இதில் ஏதாவது டவுட் இருக்காப்பா? பரவாயில்ல ஃபர்தீன், வேணுன்றவங்க கவனிக்கட்டும். சரியா, ஸோ இதில் ஏதாவது டவுட் இருக்கா? கிளியர்? ஓகே, ஸோ அடுத்தது போகலாமா? எஸ், டிஃபைன் கப்பிள். கப்பிள்னா என்ன? எனக்கு வந்து இப்போ சப்போஸ் ஒரு இடத்துல எனக்கு 2 ஃபோர்ஸ் ஆக்ட் ஆச்சு. சப்போஸ் சீசா பார்த்துருக்கீங்களா? சீசா. ஸோ இங்கே ஒரு ஆள் உட்காந்துட்டு இருப்பாங்க, இங்கே ஒரு ஆள் உட்காந்துட்ருப்பாங்க. ஸோ பேர் ஆஃப் ஃபோர்ஸஸ், 2 ஃபோர்ஸஸ், பேர் ஆஃப் ஃபோர்ஸஸ் ஈக்குவல் இன் மேக்னிடியூட் பட் ஆப்போசிட் இன் டைரக்ஷன். இந்த பக்கம் இருந்துச்சுன்னா ஒன்று மேலே இருக்கும். ஸோ இந்த மாதிரி ரெண்டு பேருமே ஈக்குவல் ஃபோர்ஸ், 40 kg 40 kg இருக்குது அப்படின்னா ரெண்டுமே ஈக்குவல் ஃபோர்ஸு பட் தே ஆர் ஆப்போசிட் இன் டைரக்ஷன் இல்லையா? இதை நம்ம கப்பிள்னு சொல்லலாம். இவங்க 2 பேத்துக்கு நடுவில் ஒரு டிஸ்டன்ஸ் இருக்குது, அதை நம்ம டின்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ அவங்களோட லைன் ஆஃப் ஆக்ஷன் எப்படி இருக்குது? இப்படி ஒன்று இப்படி ஒன்று, அவங்க 2 பேரும் எப்படி கோஇன்சைட் ஆகலை. Okay, so a pair of forces which are equal in magnitude but opposite in direction, separated by a distance, perpendicular distance d, so that their line of action do not coincide. அவங்களோட line of action என்ன ஆகும்? coincide ஆகாது. அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? couple அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஓகே, ஸோ coincide ஆகாதனால தான் 2 பேரும்னாலையும் என்ன ஆகுது? ஒருத்தங்க மேலே இருந்தாங்கன்னா இன்னொருத்தங்க கீழே இருக்க முடியுது. ஓகே, ஸோ டேர்ன் ஆக முடியுது மேலே கீழே அப்படின்னு. நெக்ஸ்ட்டு பிரின்சிபல் ஆஃப் மொமெண்ட்ஸ், சேம் அதே மாதிரி தான். சரியா, இங்கே வந்து இந்த ஆன்டி கிளாக் வைஸ், அதாவது இது ஆன்டி கிளாக் வைஸ் மொமெண்ட்டுன்னு சொல்லுவோம், இதை கிளாக் வைஸ் மொமெண்ட்டுன்னு சொல்லுவோம்.
ரெண்டையுமே வந்து நீங்கள் சம் பண்ணீங்க அப்படின்னா sum of anti-clockwise moment is equal to the total sum of clockwise moment. ரெண்டையும் சம் பண்ணி ஈக்குவல் பண்ணிங்கன்னா அதுதான் பிரின்சிபல் ஆஃப் மொமெண்ட்ஸ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் சாப்டர் 6 பார்த்துடலாமா? சாப்டர் 6. ஹாய் லலிதா மணி, சொல்லுங்கப்பா. எஸ், சாப்டர் 6 பார்த்துடலாமா? ஓகே, ஸோ சாப்டர் 6ல் டிஃபைன் கெப்லர்ஸ் லா. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கெப்லர்ஸ் லா அப்படின்னா என்ன அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின். ஃபஸ்ட்டு லா ஆஃப் ஆர்பிட்ஸ், லா ஆஃப் ஏரியா, லா ஆஃப் பீரியட். 3 லாஸ் இருக்குது. லா ஆஃப் ஆர்பிட், லா ஆஃப் ஏரியா, லா ஆஃப் பீரியட். ஸோ லா ஆஃப் ஆர்பிட் அப்படின்னா என்னென்னா, ஈச் பிளானட், இது மொத்தம் அந்த ஒரு 9 பிளானட் இருக்குன்னா 9 பிளானட்டும் சன்னை சுற்றி ஒரு எலிப்டிக்கல் ஆர்பிட்டில் மூவ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. சரியா? எஸ். ஸோ ஒன்றுக்கு ஒரு லோக்கஸ். சன் எர்த் ஒரு லோக்கஸில் இருக்கும், மார்ஸ் ஒரு லோக்கஸில் இருக்கும், ஜூபிட்டர் ஒரு லோக்கஸில் இருக்கும். இந்த மாதிரி ஒரு பிளானட் ஒரு லோக்கஸில் ஃபோக்கையில் எனக்கு சன்னை சுற்றி ரிவால்வ் ஆகுது ஒரு எலிப்டிக்கல் ஆர்பிட்டில். சரியா? ஸோ ஃபஸ்ட் லா ஆஃப் ஆர்பிட் என்ன சொல்கிறாங்க? ஈச் பிளானட் மூவ் அரவுண்ட் த சன் இன் அன் எலிப்டிக்கல் ஆர்பிட் வித் த சன் அட் ஒன் ஆஃப் த ஃபோக்கை. சரியா? அடுத்தது லா ஆஃப் ஏரியா. லா ஆஃப் ஏரியா அப்படின்னா, இப்போ சப்போஸ் சன், மார்ஸ். ஸோ இந்த மார்ஸ் வந்து இப்போ இங்கேருந்து இங்கே வந்துருச்சு. இங்கே ஒரு ஏரியா கவர் பண்ணியிருக்கு இல்லையா? இதுவும் இப்போ மார்ஸ் இங்கேருந்து இங்கே வந்திருக்குன்னா இப்போ ஒரு ஏரியா கவர் பண்ணியிருக்கு இல்லையா? இதுவும் சேம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஹாய் ஹர்ஷினி. சரியா? ஸோ லா ஆஃப் ஏரியா அப்படின்னா, த ரேடியல் வெக்டர் லைன் ஜாயினிங் த சன் டு அ பிளானட் ஸ்வீப்ஸ் அவுட் ஈக்குவல் ஏரியாஸ் இன் ஈக்குவல் இன்டர்வல் ஆஃப் டைம். சேம் ஏரியாவை சேம் டைமில் கவர் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு லா ஆஃப் பீரியட். லா ஆஃப் பீரியட் அப்படின்னா என்ன? டைம் ஆஃப் ரெவல்யூஷன். ஓகே, டைம் ஆஃப் ரெவல்யூஷன். இதை ஸ்கொயர் பண்ணிக்கோங்க. இதுவும் எனக்கு அது அந்த ஆக்சிஸோட, ஓகே, ஆக்சிஸோட கியூபும், மேஜர் ஆக்சிஸ், செமி மேஜர் ஆக்சிஸ்ன்னு சொல்லுவோம், அதோட கியூபும் டைரக்ட்லி ப்ரொபோஷனலாக இருக்கும். என்ன சொல்கிறாங்க? டி ஸ்கொயர் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு ஏ கியூப் அப்படின்னு சொல்கிறாங்க. கிளியர்? எஸ், இது எல்லாருக்கும் புரிஞ்சிச்சா? நெக்ஸ்ட் போகலாமா? நெக்ஸ்ட்டு, will the angular momentum of a planet be conserved? ஆங்குலர் மொமெண்டமை கன்சர்வ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஆங்குலர் மொமெண்டம் அப்படின்றது ஒரு கான்ஸ்டன்ட். அதை வந்து கன்சர்வ்டா இல்லையா நம்மளால சொல்ல முடியாது. ஸோ இட் இஸ் அ கான்ஸ்டன்ட். ஸோ அதனால் ஒரு கான்ஸ்டண்ட்டாக இருக்கிறனால இட் கேன் பி கன்சர்வ்ட். ஓகேவா ஜிஷ்ணு? ஆங்குலர் மொமெண்டம்னா என்ன? எல் வந்து கன்சர்வ்டா அப்படின்னு கேட்குறாங்க. எஸ், எல் வந்து கன்சர்வ்ட். எல் எப்போ கன்சர்வ்ட் ஆகும்? டார்க்கு 0 ஆகும்போது எல் வந்து கன்சர்வ்டுன்னு சொல்லலாம். சரியா? ஸோ டார்க் வந்து இங்கே 0 ஆயிருக்கு பாருங்கள். ஸோ it implies that angular momentum is a constant vector. So the angular momentum of the earth about the sun is constant throughout the motion. So appo constant na it can be conserved. Okay, define gravitational field. Gravitational field அப்படினா என்ன? Gravitational field அப்படினா, okay, force per unit mass. இதுதான் என்னது? Gravitational field. Okay, நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்டுன்னு படிச்சிருப்போம். அதே மாதிரி தான் கிராவிடேஷனல் ஃபீல்ட். ஃபோர்ஸ் பர் யூனிட் மாஸ். இது ஒரு வெக்டார் குவான்டிட்டி. கிராவிடேஷனல் ஃபீல்டு அப்படின்றது ஒரு வெக்டார் குவான்டிட்டி. ஓகேவா? ஸோ அடுத்தது கிராவிடேஷனல் பொட்டென்ஷியல் எனர்ஜி. கிராவிடேஷனல் பொட்டென்ஷியல் எனர்ஜினா ஒரு மாஸ் எடுத்துக்கோங்க. அந்த மாஸை இன்ஃபினிட்டியிலேருந்து ஒரு பாயிண்டில் நான் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னா அதுக்கு நான் எவ்வளோ வேலை செய்கிறேன், ஒர்க் டன், அதுக்கு எவ்வளோன்னு சொல்கிறது தான் கிராவிடேஷனல் பொட்டென்ஷியல் எனர்ஜி. சரியா? ஸோ த கிராவிடேஷனல் பொட்டென்ஷியல் எனர்ஜி இஸ் டிஃபைன்ட் as the work done to bring the mass m2 from infinity to a distance r in the gravitational field of mass m1. ஓகே, இப்போ நம்ம சாப்டர் 6 பார்த்துட்ருக்கோம். ஓகே, இதோட யூனிட் வந்து ஜூல். புரிஞ்சிச்சா? ஸோ அடுத்தது போகலாமா? கிளியர்? நெக்ஸ்ட்டு கிராவிடேஷனல் பொட்டென்ஷியல். கிராவிடேஷனல் பொட்டென்ஷியல் அப்படின்னா என்ன? நான் வந்து எவ்வளோ ஒர்க் டன் கொடுத்து ஒரு மாஸை இன்ஃபினிட்டியிலேருந்து ஒரு டிஸ்டன்ஸ்க்கு கொண்டு வரேன் அப்படின்றது தான் கிராவிடேஷனல் பொட்டென்ஷியல் mass. ஓகேவா? ஸோ த கிராவிடேஷனல் பொட்டென்ஷியல் அட் அ டிஸ்டன்ஸ் ஆர் டியூ டு மாஸ் m இஸ் டிஃபைன்ட் as the amount of work required to bring a unit mass from infinity to a distance r. இன்ஃபினிட்டியிலேருந்து ஒரு டிஸ்டன்ஸ்க்கு எடுத்துகிட்டு வரதுக்கு எவ்வளோ மாஸ் தேவைப்பட்டுச்சு, எவ்வளோ எனர்ஜி தேவைப்பட்டுச்சு அந்த மாஸை எடுத்துகிட்டு வரதுக்கு. ஓகேவா?
எஸ் ஆமாம், இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் மட்டும் தானே. 4 and 5 ரொம்ப ஈஸியான சாப்டர் இல்லையா? ஓகே, ஸோ அடுத்தது கிராவிடேஷனல் பொட்டென்ஷியலுக்கும் பொட்டென்ஷியல் எனர்ஜிக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? கிராவிடேஷனல் பொட்டென்ஷியல்னால் இப்போ தான் பார்த்தோம், அமௌண்ட் ஆஃப் ஒர்க் டன், எவ்வளோ ஒர்க் டன் பண்ணி ஒரு மாதம் இன்ஃபினிட்டிலேருந்து ஒரு பாயிண்ட்டுக்கு நான் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறது கிராவிடேஷனல் பொட்டென்ஷியல். கிராவிடேஷனல் பொட்டென்ஷியல் எனர்ஜி அப்படின்னா, நான் இப்போ இந்த ஒர்க் டன் நான் எடுத்துகிட்டு வரேன் இல்லையா, அந்த மாஸ்க்கு நான் எடுத்துகிட்டு வரும்போது அந்த மாஸ் அந்த கிராவிடேஷனல் பொட்டென்ஷியலை வந்து எனர்ஜியாக ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கும். அதுதான் கிராவிடேஷனல் பொட்டென்ஷியல் எனர்ஜி. ஸோ பொட்டென்ஷியல் என்ன? த அமௌண்ட் ஆஃப் ஒர்க் டன் இன் பிரிங்கிங் அப் பாடி ஆஃப் யூனிட் மாஸ் ஃப்ரம் இன்ஃபினிட்டி டு தட் பாயிண்ட் வித்தவுட் ஆக்சலரேஷன். Okay, so gravitational potential energy na the energy stored in the body at that point. Okay, if the position of the body changes due to the force acting on it, that the change in potential energy is equal to the amount of work done. நான் என்ன சொன்னேன், potential energy na amount of work done, potential na எவ்வளோ work done நடந்திருக்கு. சரியா, இதுதான் ரெண்டுத்துக்கும் வித்தியாசம். நல்லா வந்துட்டு கவனிச்சுக்கோங்க. ஓகேவா? லைவ் வந்து இன்னும் ஒரு 10 minutesல முடிஞ்சிடும். ஓகே, எஸ். ஸோ அடுத்தது வாட் இஸ் மீன் பை எஸ்கேப் ஸ்பீட்? எஸ்கேப் ஸ்பீட் அப்படின்னா இதுதான் நம்ம எர்த். ஸோ எர்த்தோட இந்த பாயிண்ட் வரைக்கும் தான் எர்த்தில் எந்த ஆப்ஜெக்டை தூக்கி வீசினாலும் அது எர்த்துக்கே வந்து சேரும். ஏன்னா இதுதான் கிராவிடேஷனல் புல். இது வரைக்கும் தான் கிராவிடேஷனல் புல் இருக்குது. இப்போ நான் ஒரு பாடியை இங்கேருந்து இவ்வளோ தூரம் அந்த மாசை தூக்கி வீசிட்டேன்னா இது திருப்பி எர்த்துக்கு வராது. ஏன்னா அது கிராவிடேஷனல் புல்லேருந்து வெளியே போயிடுச்சு. ஸோ அந்த மினிமம் ஸ்பீடில் நான் தூக்கி வீசுகிறேன் இல்லையா, அதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், மினிமம் ஸ்பீட் ரிக்வயர்ட் பை an object to escape from the gravitational field. அதுதான் எஸ்கேப் ஸ்பீட். சரியா? ஸோ அந்த எஸ்கேப் ஸ்பீட் வேல்யூ வந்து 11.2 km/s. ஓகே ஹர்ஷினி, நான் லாஸ்ட்டாக ஒரு ரீகால் சொல்கிறேன். ஓகே, ஸோ அடுத்தது எனர்ஜி ஆஃப் சேட்டலைட். ஏன் வந்து ஒரு சேட்டலைட்டோட எனர்ஜி வந்து நெகட்டிவ்னு கேட்குறாங்க. ஸோ இதுதான் எர்த்ப்பா. எர்த்தை சுற்றி சேட்டலைட் வந்து இங்கே எனக்கு ரிவால்வ் ஆகிட்டுருக்கும். இப்போ இந்த சேட்டலைட் வந்து ஒரு ஆர்பிட்டில் ரிவால்வ் ஆகிட்டே தான் இருக்கும். இந்த சேட்டலைட்னால எங்கேயும் தப்பிச்சு ஓட முடியாது இல்லையா? ஸோ இதுலேருந்து என்ன சொல்லலாம், த நெகட்டிவ் சைன். இல்லைனா இந்த சேட்டலைட் வந்து இந்த எர்த் கூட பவுண்ட் ஆகிருக்கு இல்லையா, அதை தான் நம்ம அந்த ஈக்குவேஷனில் எனர்ஜி ஆஃப் சேட்டலைட் ஈக்குவேஷனில் ஒரு நெகட்டிவ் சைன் யூஸ் பண்ணியிருப்போம். அதை தான் அது இண்டிகேட் பண்ணும். த நெகட்டிவ் சைன்ஸ் இண்டிகேட் தட் த சேட்டலைட் இஸ் பவுண்ட் டு த எர்த். சரியா? So the negative side in the total energy implies that the satellite is bound to the earth and it cannot escape from the earth. earth விட்டு அதால போக முடியாது. இப்போ சப்போஸ் அந்த சேட்டலைட் வந்து ரொம்ப தூரமாக போயிடுச்சு, நம்ம ஆர்பிட்லேருந்தே வெளியே போயிடுச்சு அப்படின்னா அப்போ நம்ம என்ன சொல்லுவோம், if the satellite approaches infinity, அப்போ டோட்டல் எனர்ஜி 0 ஆகிடும். அங்கே நெகட்டிவ் சிம்பிளே போயிடும், எனர்ஜியே 0 ஆகிடும். சரியா? அப்போ அந்த சேட்டலைட் வந்து நம்ம அர்த்தோட கிராவிட்டியை விட்டு வெளியே போயிடுச்சுன்னு சொல்லலாம். ஸோ பிளாக் பாடி அப்படின்னா என்னென்னா, இப்போ சப்போஸ் பிளாக் பாடினா உங்களை ஒரு கருப்பு ட்ரெஸ் வச்சுக்கோங்க. ஓகேவா? அந்த பிளாக் ட்ரெஸ்ஸே பார்த்தீங்கன்னா எல்லா வேவ்லென்த் ஆஃப் எனர்ஜியும் அதை அப்சர்வ் பண்ணிவிடும் பிளாக் பாடி. ஸோ அதை தான் எல்லா வேவ்லென்த் ஆஃப் எனர்ஜியும் அதை அப்சர்வ் பண்ணிடுச்சுன்னா அப்போ ஒரு பாடியை பிளாக் பாடின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ பிளாக் பாடி இஸ் த எபிலிட்டி டு அப்சர்வ் ஆல் த wavelength of energy. Okay, the satellite is completely free from the influence of earth gravity and it is not bound to earth. புரிஞ்சுச்சா? ஸோ ஒரு டைம் ஃபுல்லாக ரீகால் பண்ணிடலாமா? எஸ். ஸோ ஃபஸ்ட்டு நியூட்டன் செகண்ட் லா பார்த்தோம் இல்லையா? ஸோ இதில் என்ன பார்த்தோம், ஃபோர்ஸும் மொமெண்டமும் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். அதாவது ஃபோர்ஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் இட்ஸ் மொமெண்டம். ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்த்தோம், நெக்ஸ்ட் வந்து நியூட்டனோட ஃபஸ்ட் நியூட்டன்னா என்னென்னு பார்த்தோம். ஒரு ஆப்ஜெக்ட் மேலே 1 kg மாஸ் இருக்கிற ஒரு ஆப்ஜெக்ட் மேலே ஓகே ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறேன். அந்த ஃபோர்ஸ் எப்போ 1 நியூட்டனாக இருக்கும்னா அந்த மாஸ் 1 m/s² வந்துட்டு அது வேகமாக போச்சுன்னா தான் அந்த ஃபோர்ஸ் இருக்கும். சரியா? அடுத்தது நியூட்டனோட செகண்ட் லா என்ன பார்த்தோம், தேர்ட் லா என்ன பார்த்தோம், ஒரு ஆக்ஷன் இருந்துச்சுன்னா அங்கே ரியாக்ஷனும் இருக்கும். ஆக்ஷனும் ரியாக்ஷனும் ஒரு பேர் மாதிரி, கப்பிள் மாதிரி, அவங்க 2 பேரும் வேறு வேறு ஆப்ஜெக்டில் தான் ஓகேவா இதாகும். ஸோ அதே மாதிரி அடுத்தது எப்போ ஒரு கார் ஸ்கிட் ஆகும், எப்போ வந்து சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸ்க்கு தேவையான ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் கிடைக்கலையோ. ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் இஸ் நாட் ஏபிள் டு ப்ரொவைட் சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸ், அதாவது mv²r வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா அப்போ ஒரு கார் ஸ்கிட் ஆகும். அதே மாதிரி அடுத்தது என்ன பார்த்தோப்பா,
கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ்னால் ஒர்க் டன் பார்த்து டிபெண்ட் பண்ணியிருக்காது. நான் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ்னால் ஒர்க் டன் பார்த்து டிபெண்ட் பண்ணியிருக்கும். ஸோ ஒர்க் டன் ஆன் அ ரவுண்ட் ட்ரிப் 0, இங்கே ஒர்க் டன் ஆன் அ ரவுண்ட் ட்ரிப் நாட் ஈக்குவல் டு 0. இங்கே எனக்கு எனர்ஜி கான்ஸ்டண்ட்டாக இருக்கும், இங்கே எனர்ஜி மாறிக்கிட்டே இருக்கும், ஏன்னா டிசிபேட் ஆகிட்டே இருக்கும். இங்கே ஒர்க் டன் கம்ப்ளீட்லி ரிகவரபிள், இங்கே ரிகவர் பண்ண முடியாது. ஸோ எக்ஸாம்பிள்ஸ் என்னென்ன எக்ஸாம்பிள்ஸ் வந்து எலக்ட்ரிக் ஸ்ப்ரிங் ஃபோர்ஸு. ஓகேவா, நான் ஃபுல் பாயிண்ட்ஸ் 3 மார்க்கில் கேட்டால் உங்களுக்கு யூஸ் ஆகும். ஓகேவா, ஜிஷ்ணு எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸு. ஸோ அதே மாதிரி எக்ஸாம்பிள்ஸ் இந்த சைடு விஸ்கஸ் ஃபோர்ஸ். ஓகே, எலாஸ்டிக் கொல்யூஷனில் இன்எலாஸ்டிக் கொல்யூஷன்னா எலாஸ்டிக் கொல்யூஷன்லையும் இன்எலாஸ்டிக் கொல்யூஷன்லையும் மொமெண்டம் கன்சர்வ்ட், கைனட்டிக் எனர்ஜி வந்து இன்எலாஸ்டிக் கொல்யூஷனில் கன்சர்வ் ஆகாது. ஸோ இங்கே வந்து எலாஸ்டிக் கொல்யூஷனுக்கு எக்ஸாம்பிள் எல்லா கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸும் சொல்லலாம். இன்எலாஸ்டிக் கொல்யூஷனுக்கு எக்ஸாம்பிள் வந்து நான் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸஸ். எலாஸ்டிக் கொல்யூஷனில் எனர்ஜி வந்து டிசிபேட் ஆகாது, இன்எலாஸ்டிக் கொல்யூஷனில் எனர்ஜி டிசிபேட் ஆகும். ஸோ அடுத்தது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெஸ்டியூஷன்னா என்ன, 2 பாலை நான் இப்படி தூக்கி வீசுகிறேன், அப்போது அந்த பால் ஃபஸ்ட்டு இடிச்சுட்டு பிரிஞ்சு போவாங்களா, அப்போ வெலாசிட்டி ஆஃப் செப்பரேஷன் ஆஃப்டர் கொல்யூஷன் டிவைடட் பை வெலாசிட்டி ஆஃப் அப்ரோச் பிஃபோர் கொல்யூஷன். சரியா, பவர்னா என்ன, ரேட் ஆஃப் டூயிங் ஒர்க் ஆர் ரேட் ஆஃப் ஒர்க் டன் ஆர் எனர்ஜி டெலிவர்ட். அதே மாதிரி லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி என்ன சொல்கிறாங்க, எனர்ஜி என்னால் க்ரியேட்டும் பண்ண முடியாது, டெஸ்ட்ராயும் பண்ண முடியாது. ஒரு ஆப்ஜெக்ட்லேருந்து இன்னொரு ஆப்ஜெக்ட், ஒரு ஃபார்ம்லேருந்து இன்னொரு ஃபார்முக்கு என்னால் ட்ரான்ஸ்ஃபர் தான் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ அடுத்தது சென்டர் ஆஃப் மாஸ்னால் ஒரு பாயிண்ட்டில், ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு ஒரு பாயிண்ட்டில் அதோட மாஸ் எல்லாமே கான்சன்ட்ரேட் ஆகிருக்கும், அதுதான் சென்டர் ஆஃப் மாஸ்ன்னு சொல்லணும். டார்க்குனா என்ன, டார்க்குனா எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் கொடுத்து நம்ம சப்போஸ் ஏதாவது ரொட்டேஷன் நடக்குது அப்படின்னா அதை நம்ம ரொட்டேட்டிங் ஃபோர்ஸ் டார்க்குன்னு சொல்லுவோம். ஸோ அதுக்கு ஒரு ஆக்சிஸ் ஆஃப் பாயிண்ட் இருக்கணும், அதிலேருந்து இப்படி ரொட்டேட் ஆகணும். சரியா, ஸோ கண்டிஷன்ஸ் ஃபார் விச் டார்க் எப்பப்பெல்லாம் ப்ரொடியூஸ் ஆகாது அப்படின்னா, ஓகே, ஆரும் எஃப்பும் பேரலாக இருக்கும்போது, ஆரும் எஃப் ஆன்டி பேரலாக இருக்கும்போது, அண்ட் ஆர் ஃபோர்ஸ் வந்து ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்டில் ஆக்ட் ஆகும்போது. 2 எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் டார்க் நம்மளுக்கு நல்லாவே தெரியும். ஸோ இது வந்து எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்தேன் இல்லையா, டவ் இஸ் ஈக்குவல் டு டிஎல் பை டிடி, இது ஃபைனல் பாயிண்ட். ஸோ கப்பிள்னா என்ன, கப்பிள்னா 2 ஃபோர்ஸஸ் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் இன் டைரக்ஷனில் இருக்கணும், அவங்க 2 பேத்துக்கும் சேம் லைன் ஆஃப் ஆக்ஷன் இருக்கக்கூடாது. பிரின்சிபல் ஆஃப் மொமெண்ட்னா அந்த சம் ஆஃப் கிளாக் வைஸ் மொமெண்ட்டையும் ஆன்டி கிளாக் வைஸ் மொமெண்ட்டும் ஈக்குவலாக இருந்தால் பிரின்சிபல் ஆஃப் மொமெண்ட்னு சொல்லுவோம். ஸோ கடைசி சாப்டர் கெப்லரோட 3 லா ஆஃப் ஆர்பிட்ஸ், லா ஆஃப் ஏரியா, லா ஆஃப் பீரியட். அண்ட் அதே மாதிரி ஆங்குலர் மொமெண்டம் கன்சர்வ் பண்ண முடியுமா, கண்டிப்பாக. எப்போ ஆங்குலர் மொமெண்டம் கன்சர்வ் ஆகும், டார்க்கு 0 ஆகும்போது. ஸோ டார்க்கு 0 ஆகும்போது ஆங்குலர் மொமெண்டம் கன்சர்வ்ட் ஆகும். சரியா, ஜியோ ஸ்டேஷனரி சேட்டலைட் அப்படின்னா ஒரு சேட்டலைட் நம்மளோட ஈக்குவேட்டரில் சுற்றுச்சு, ஈக்குவேட்டரில் எப்படி ரிவால்வ் ஆச்சுன்னா அது ஜியோ ஸ்டேஷனரி சேட்டலைட். போலார் சேட்டலைட்னா போல் டு போல், நார்த் போல் டு சவுத் போல் இப்படி ரொட்டேட் ஆச்சுன்னா அது போலார் சேட்டலைட். சரியா, கிராவிடேஷனல் ஃபீல்டுனா ஃபோர்ஸ் பை மாஸ். சரியா, அதே மாதிரி அடுத்தது கிராவிடேஷனல் பொட்டென்ஷியல் எனர்ஜினா என்ன, எவ்வளோ ஒர்க் டன் கொடுத்து ஒரு மாஸை நான் இன்ஃபினிட்டிலேருந்து ஒரு பாயிண்ட்டுக்கு நகர்த்துறேன் அப்படின்னு சொல்கிறது தான் என்னது கிராவிடேஷனல் பொட்டென்ஷியல் எனர்ஜி. பொட்டென்ஷியல்னால் என்ன, நான் வந்து சேம் அதே மாதிரி ஒரு மாஸை ஒரு பாயிண்ட்லேருந்து இன்னொரு பாயிண்ட்டுக்கு நகர்த்துறது. சரியா, ஹாய் சுரேஷ், வணக்கம். ஸோ 2த்துக்குமான டிஃப்ரென்ஸ் நீங்கள் 2ஓட டெஃபினிஷனை எழுதினாலே போதும். எஸ்கேப் வெலாசிட்டினா ஒரு ஸ்பீடாக ஒரு ஆப்ஜெக்டை தூக்கி வீசுகிறேன், ஸோ தட் அந்த ஆப்ஜெக்ட் நம்ம கிராவிடேஷனல் புல்லேருந்து வெளியே போயிடுச்சுன்னா, ஸோ த மினிமம் ஸ்பீட் ரிக்வயர்ட் டு an object to escape from our gravitational field is called as escape speed. சரியா, எனர்ஜி ஆஃப் சேட்டலைட்னா என்னப்பா, ஒரு சேட்டலைட்டுக்கு எப்போவுமே நெகட்டிவ் எனர்ஜி தான். ஓகேவா, எஸ், ஓகே, ஒரு சேட்டலைட்டுக்கு வந்து எப்போவுமே அதோட எனர்ஜி நெகட்டிவ்னு தான் சொல்லுவோம். ஏன் அப்படின்னா அந்த சேட்டலைட் எப்போவுமே நம்மளோட ஏர்த்தோட கிராவிடேஷன் புல்ல டிபெண்ட் ஆகி தான் இருக்கும். சரியா, சேட்டலைட் ரொம்ப ஹைட்டுக்கு போனால் தான் அது கிராவிடேஷனில் விட்டு வெளியே போகும், மற்றபடி அந்த ஏர்த் மேலே கிராவிடேஷனல் புல் ஆகிட்டே தான் இருக்கும். ஸோ அதனால தான் ஏர்த்துக்கு ஒரு சேட்டலைட்டுக்கு எப்போவுமே எனர்ஜி வந்து நெகட்டிவ், பிகாஸ் சேட்டலைட் இஸ் பவுண்ட் டு எர்த். கிளியர்? எஸ், கிளியரா? ஏதாவது டவுட் இருக்கா? ஸோ நான் சொன்ன மாதிரி இன்னும் நம்மளுக்கு வந்து December 15th. ஸோ இப்போ இருந்தால் ஒரு 8 நாள் டைம் இருக்குது. 8 நாள் கூட சொல்ல முடியாது, ஒரு 6 நாள் இருக்குதுன்னு சொல்லலாம். ஏன்னா கடைசி 2 நாள் தமிழ் இங்கிலீஷ் லாங்குவேஜ் படிக்க போயிடும்.
ஸோ அதனால் இந்த 6 நாள் வந்து சூப்பராக படிங்க. ஸோ 6 நாள் படித்து இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸை மட்டுமாச்சும் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டியாக படிச்சுட்டு போங்க. லாஸ்ட் லைவோட எண்டிங்கில் நான் டாப் 25 மார்க்ஸ்ன்ற மாதிரி கொடுத்துருப்பேன். அதை ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டியாக பார்த்துட்டு போங்க. சரியா? அது வால்யூம் 1 5 மார்க்ஸ். அதை படிச்சிங்கனாலே உங்களுக்கு ஒரு 20 மார்க்ஸ் கிட்ட வந்துடும். 20 டீட்டெயில் 20 மார்க் கிட்ட வருதுன்னா சூப்பர் தானே. ஸோ ஃபஸ்ட்டு அதை ப்ரியாரிட்டியாக முடிச்சிடுங்க. ஓகேவா? எஸ் சொல்லுங்கள் ஜிஷ்ணு, எதுக்கு பயமாக இருக்குது? நம்ம இப்போ இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக படித்தா கூட சூப்பராக படிச்சிடலாம். ஓகேவா? எஸ் ஓகேப்பா. ஸோ நான் லைவ் எண்ட் பண்ணிக்கிறேன். பாய், டேக் கேர். நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து 7 8 9 10 11ஓட சாப்டர்ஸில் இருக்கிற 2 மார்க்ஸ் டிஸ்கஸ் பண்ணலாம். பாய்ப்பா.